செஞ்சு கொடுங்க அங்கிள். எப்படியோ புட்டுக்குச்சு எங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வர வழியில புட்டுக்குச்சு, கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அங்கிள். அப்படியா பாப்பா, எங்க இப்படி தனியா எடுத்துட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த சின்ன பிள்ளை ஞாபகம் வருது. சரி பாப்பா, தோ கொஞ்ச நேரத்து வேலைதான் இது, ஒன்றும் இல்லை. இந்த நுங்கு வண்டியில ஒரு வேலையும் இல்லை, பார்க்கதான் அப்படி ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நொங்குல இந்த குச்சி ரெண்டு பக்கமும் இப்படி சொருவிக்கிட்டு அப்படியே நடுவுல மட்டும் நம்ம ஒரு ஸ்டிக் கொடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா போயிடும். இது ஒன்றும் பெருசு இல்லை பாப்பா. நான் இது மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே கூட ஆடிட்டே விளையாடலாம் போலியே, ரொம்ப நல்லா இருக்கு. தள்ளிக்கிட்டு ஓடுறதை விட இது மேல உட்காந்துட்டு கூட ஆடலாம் மாட்டுக்கு. ஆனா என்ன, இந்த குச்சி மேல உட்காருது கொஞ்சம் டிக்கி தான் வலிக்குது, பெட்டக்ஸ் வலிக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அன்பு, வண்டியை விட்டு இறங்கு. இந்த மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டீன்னா நீ ஒரே இடத்துல தான் ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். வண்டிலாம் ஓட்ட முடியாது. நீ மாதிரியே இறங்கு அன்பு. நவீனா, உனக்கு பொறாமையா இருக்கா? நான் மட்டும் உட்காந்துக்கிட்டேன்னு நமக்கெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு. கொஞ்சம் விளையாட விட மாட்டீங்களே, கொஞ்சம் ஜாலியா நம்ம இஷ்டத்துக்கு இருக்க விட மாட்டீங்களே, ஒரேடியா புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. அன்பு, இறங்குடா, அவ ரெடி பண்ணி கொடுக்கட்டும். நம்ம நொங்கு வண்டி விளையாடலாம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற நீ. அப்பப்பப்பப்பா, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. ஆளுக்கு ஆளு நியாயம் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. சரி இருங்க, இறங்குறேன். இறங்காமலா போயிடுவேன்? அதுக்குள்ள அர்ஜென்ட் பண்றீங்களே நீங்க. அங்கிள் அங்கிள், நீங்க முழுசா ரெடி பண்ணி கொடுங்க அங்கிள். தம்பி, அவ்வளவுதான். ஏதோ குச்சி வச்சு நீங்க பாட்டு தள்ளிட்டே போலாம், தள்ளிக்கிட்டே ஓடலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். அன்பு அன்பு, குட்ரா நொங்கு வண்டிய நான் தள்ளி பார்க்கறேன்டா. நீ ஏன் தள்ளி பார்த்துட்டு இருக்காதடா, நானும் தள்ளி பார்க்கறேன்டா. இருடா, குடுடா கொஞ்ச நேரம். ஏய், நீங்களாம் சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையில இருந்தே வருஷம் வருஷம் இந்த நொங்கு வண்டி விளையாண்டுருக்கேன். கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ நான் எவ்வளோ வேகமாக மட்டும் தள்ளிட்டு போறேன்னு பாருங்க. நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் வேகமாக தள்ளிட்டு போவேன். நுங்கு வண்டி வருது ஓரம் போங்க, அன்பு வண்டி வருது ஓரம் போங்க, நுங்கு வண்டி வருது ஓரம் போங்க, ஐயா வண்டி வருது ஓரம் போங்க. அன்பு, பொறுமையா போ. நீ பாட்டும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ரோட்ல ரோட்ல போவாத. ஏதாவது வண்டி வந்து உடைஞ்சிர போகுது. நவீனாக்கா, அதெல்லாம் இல்லை, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். இப்போ நான் எப்படியெல்லாம் வண்டி ஓட்டுறேன்னு பாருங்க. டயருக்கு முன்னாடி ஒரு பூவை ஏற்றி வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு டயர் கடையில் வச்சு எப்படி டயர் விட்டு ஏற்றுறோன்னு மட்டும் பாருங்க. எங்கள் வேலையே இப்படித்தான். நாங்கள் எப்போ வண்டி ஓட்டாலும் டயர் கடையில் ஏதாவது வச்சு நசுக்கிறது தான் எங்கள் வேலை. எங்க பார்த்தீங்களா? அக்கா அக்கா, இந்த வண்டி இன்னும் ப்ராப்பராக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா இந்த மாதிரி கலண்டுக்கிட்டே வராது. டேய் அன்பு அன்பு, இருடா, நானு அந்த நொங்கு மேல ஏறி நின்னு பார்க்கறேன்டா. ஆசையா இருக்குடா. நிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அம்மாடி, வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. பாத்து பாத்து, வலிக்குதே. நவீனா, அப்படி நின்னா உளுந்துருவ. ஒரு மாதிரி பக்கமா ஒரு மாதிரி கிராஸா நிக்கிற. அப்படி நிக்க கூடாது. நல்லா ஏறி நின்னு ஸ்ட்ரைட்டா நல்லா உடம்ப பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். ஏமடி, ஆடுறே ஆடுறே ஆடுறே. உளுந்துற கூடாது, நான் உளுந்துற கூடாது. சுத்துதே டயர். ஹனி, என்ன சொல்லிட்டு நீ என்னை விட பலமா உளுந்து கிடக்குற. அடிபட்டுச்சா எங்கேயாச்சும் பாரு. தாரோட்ல விழுந்தா அங்கங்க வயிறு பிரிஞ்சுக்கும். அடிபட்டிருக்க போகுது. நான் வந்து இப்ப எப்படி உழுவாம நிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி நின்னா நீ உழுவ மாட்டேன்னு எனக்கு தெரியும். அம்மாடி அம்மாடி, நான் சொன்னேன் உழுவாம நிக்கிறேன்னு சொன்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப வலுக்குது, ஐஸ் கட்டி மாதிரி வளவலாம் நொங்கு மாதிரியே வலுக்குது. அம்மாடி உழுப்பறனா? அம்மாடி அம்மாடி, உளுந்துட்டுனே, தலையிலே அடிபட்டுருச்சு. இதுல நிக்கவே முடியாதாட்டுக்குது. ஆனா பார்க்க ஆசையா இருக்கு. நின்று விளையாடலாம், கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன். யாராலுமே நிற்க முடியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நொங்கு வண்டி செஞ்சு கண்டிப்பாக விளையாடுங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.